ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பேன் நம்புறேன். எனக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா, ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி 3 பார்ட் பார்த்துட்டோம். ஸோ வந்து அந்த 3 பார்ட்டும் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா, ஸோ வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம 3 பார்த்தோம். ஃபைலு, எடிட்டு, இமேஜ். ஸோ வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேயர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து லேயர் வந்து என்ன இருக்குது, என்ன டீட்டெயில் அப்படின்றத ஃபுல்லாக வந்து நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் வந்து சொல்கிறது கரெக்டாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஃபைல், எடிட், இமேஜ். ஸோ வந்து இந்த மூணையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ வந்து இப்போ இன்றைக்கி இதை பார்க்க போகிறது வந்து லேயர் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து லேயரில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ வந்து நம்ம லேயருக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா, ஸோ வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம மேலே போய்க்கலாம். மேலே வந்து நியூ அப்படின்றது இருக்கும். ஸோ வந்து நம்ம நியூவை கிளிக் பண்ணும்போது ஸோ வந்து நியூ லேயர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ வந்து இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து எந்த லேயரும் இல்லை. ஸோ அதனால் நியூ வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ வந்து காப்பி சிஎஸ்எஸ், காப்பி எஸ்விஜி, சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபைல் இருக்கும், எஸ்விஜின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இந்த எஸ்விஜி ஃபைல், சிஎஸ்எஸ் ஃபைலை நம்ம எப்படி காப்பி பண்ணணும் அப்படின்னா, ஸோ வந்து இதன் மூலமாக நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்லாம் எதுவும் கிடையாது. ஸோ வந்து நம்ம வந்து இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, டூப்ளிகேட் லேயர். இப்போ வந்து ஒரு டிசைன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் லேயர் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். டூப்ளிகேட் லேயர் இருந்தால் எதுக்காக அப்படி கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னா, இப்போ ஒரு டிசைன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதே டிசைன் வந்து நம்ம வந்து வேறு மாதிரி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா டூப்ளிகேட் லேயர் தான் எடுக்கணும். ஸோ அந்த டூப்ளிகேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிட் அப்படின்னா நீங்கள் ஒரு லேயர் இருக்குது அப்படின்னா அந்த லேயர் நீங்கள் டெலிட் பண்ணோம் அப்படின்னா டெலிட் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ வந்து குயிக் எக்ஸ்போர்ட் இன் பிஎன்ஜி அப்படின்னா, ஸோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து இப்போ ஒரு கார் இமேஜ் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த கார் இமேஜ் வந்து உங்களுக்கு பிஎன்ஜியாக வந்து ஆல்ரெடி இருக்குது. அந்த பிஎன்ஜியாக இருக்கிறது மட்டும் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ வந்து அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணால் ஸோ ஈஸியாக எக்ஸ்போர்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட் அஸ் அப்படின்னா, ஸோ வந்து உங்களோட இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் அஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்போது நம்ம எப்படி ஃபைலில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அதே மாதிரி தான் இதுவும். ஸோ வந்து நம்ம வந்து லேயர் வந்து ரீநேம் பண்ணுறது, இது லேயர் ஸ்டைல். ஸோ வந்து நம்ம வந்து லேயர் வந்து உள்ளே வைக்கும்போது உங்களுக்கு எந்தெந்த லேயர் ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ ஸோ அந்த இது ஃபுல்லாக வந்து நான் வந்து உங்களுக்கு எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ வந்து இது ஸ்மார்ட் ஃபில்ட்ரு, நியூ ஃபில் லேயரு, அப்புறம் வந்து நியூ அட்ஜஸ்ட் லேயரு, லேயர் கண்டென்ட் ஆப்ஷனு, லேயர் மாஸ்க்கு, வெக்டார் மாஸ்க்கு, அப்புறம் வந்து கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்கு, மாஸ்க் ஆல் ஆப்ஜெக்ட்டு. ஸோ இது மாஸ்க் டீட்டெயிலாக நான் வந்து வரிசையாக நான் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். ஒரு லேயர் நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டு, வீடியோ லேயரு, அப்புறம் வந்து ரேஸ்டர்ஸு, அப்புறம் வந்து நியூ லேயர் பேஸ்டு ஸ்லைஸு, குரூப் லேயர்ஸ், அன்குரூப் லேயர்ஸு, ஹிடன் லேயர்ஸு, அரேஞ்சு, கம்பைன் ஷேப்ஸு, அலைன், ஸ்ட்ரக்ஸ், டிஸ்ட்ரிபியூட், லாக் லேயர்ஸ், லிங்க் லேயர்ஸு, செலக்ட் லிங்க் லேயரு, மெர்ஜ் லேயர்ஸு, மெர்ஜ் விசிபிள், அப்புறம் வந்து ஃப்ளாட்டன் இமேஜ். அவ்வளோதான். ஸோ வந்து மேட்டிங், இந்த ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து லேயரில் இருக்குது. ஸோ வந்து இந்த லேயரில் என்னென்ன ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ வந்து நம்ம நியூ கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் என்ன நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து புதுசாக ஒரு லேயர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ வந்து புதுசாக நம்ம லேயர் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து லேயரில் வந்து என்னென்ன காட்டுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ வந்து நம்ம நியூ கொடுக்கலாம். நியூ கொடுத்தோன்னா உங்களுக்கு பாருங்கள் நியூ இப்போ ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே ஒரு லேயர் வந்து நமக்கு வந்து ஆர்ட்போர்ட் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் நியூ ஒர்க் ஆகுது. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து லேயர் நம்ம வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் என் கொடுத்தா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து நியூவாக புதுசாக ஒரு லேயர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ வந்து இங்கே பாருங்கள் இந்த புதுசாக ஒரு லேயர் கிரியேட் ஆகுது. நம்ம ஓகே கொடுத்துட்டா இங்கே பாருங்கள் ஒரு லேயர் வந்து கிரியேட் ஆகிடுச்சா. ஸோ நமக்கு இது தேவையில்லை. ஸோ வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம திரும்பியும் வந்து இந்த லேயர் ஃப்ரம் பேக்ரவுண்ட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். லேயர் ஃப்ரம் பேக்ரவுண்ட் அப்படின்னா, ஸோ வந்து இந்த பேக்ரவுண்டில் உங்களுக்கு இன்னொரு லேயர் வேணும் அப்படின்னா, ஸோ வந்து இந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து புதுசாக லேயர் கிரியேட் பண்ணுற மாதிரி தான், பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஸோ வந்து நம்ம வந்து இது ஆர்ட்போர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் லேயர் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆர்ட்போர்ட் கிளிக் பண்ணலாம். ஆர்ட்போர்ட் கிளிக் பண்ணோன்னா ஸோ ஃபுல்லாக வந்து இது ஆர்ட்போர்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ வந்து நம்ம வந்து என்ன எடிட் பண்ணாலும் இப்போ இல்லுஸ்ட்ரேட்டரில் நம்ம எப்படி பண்ணுறோமோ ஆர்ட்போர்டு ஒர்க், ஸோ அதே மாதிரி வந்து இதுலேயும் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம இப்போ கண்ட்ரோல் இஜெட் கொடுத்துக்கலாம். ஸோ கண்ட்ரோல் இஜெட் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆர்ட்போர்டு வந்து போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ வந்து நம்ம நியூவில் வந்து இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ வந்து கீழே வந்து ஆர்ட்போர்ட் ஃப்ரம் குரூப் அப்படின்னா, ஸோ வந்து உங்களுக்கு நிறைய ஆர்ட்போர்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ வந்து நீங்கள் வந்து இது குரூப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்ட்போர்ட் ஃப்ரம் லேயர், இப்போ வந்து உங்கள்கிட்ட ஆர்ட்போர்டில் இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம லேயராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் ஃப்ரம் லேயர், ஸோ வந்து நம்ம வந்து ஃப்ரேமாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஸ்கொயர் போகிறேன் அப்படின்னா, ஸோ அது ஒரு ஃப்ரேம். ஸோ நம்ம ரவுண்டு போடுறோம் அப்படின்னா, ஸோ அது ஃப்ரேம் கணக்கில் தான் வரும். ஸோ வந்து நம்ம ஃப்ரேம்லேருந்து லேயராக மாற்றிக்கலாம். அதே மாதிரி கன்வெர்ட் டு ஃப்ரேம், ஸோ வந்து நம்ம வந்து ஃப்ரேமாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து லேயர் காப்பி, ஸோ வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் ஜே அப்படின்னு கொடுத்தா நம்ம வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஒயிட் வேணாம். ஸோ வந்து நான் கலர் ஃபில் பண்ணிக்கிறேன், ஜி கொடுத்து கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கண்ட்ரோல் ஜே கொடுக்கும்போது எனக்கு இன்னொரு லேயர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ வந்து நம்ம இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வந்து நம்ம நியூவில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம கீழே வந்து இங்கே பாருங்கள் லேயர் வேயா கட் அப்படின்னா, ஸோ வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜே கொடுக்கணும். நமக்கு வந்து கண்ட்ரோல் ஜே கொடுத்தோம்னா இங்கே ஒரு லேயர் வந்து தனியாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம அதுக்கடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ வந்து காப்பி சிஎஸ்எஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ வந்து என்ன ஆகுது அப்படின்றத பார்ப்போம்.
ஸோ காப்பி சிஎஸ்எஸ் பெரியலாம் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்காது. ஸோ வந்து எஸ்விஜி அப்படின்னா என்னென்னா, எஸ்விஜி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்ணும்போது எஸ்விஜி ஃபைலாக இம்போர்ட் பண்ணும்போது அது காப்பி பண்ண மாதிரி இருந்தால் காப்பி பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் லேயர். ஸோ நான் அதை டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ நமக்கு டூப்ளிகேட் பண்ணும்போது இதே லேயர் வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் ஆயிரும். ஸோ வந்து நம்ம வந்து பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ வந்து எல்லாமே ஒரே கலர் தான். ஸோ வந்து நமக்கு வந்து தேவை கிடையாது. பட் ஆனால் நீங்கள் ஒரு டிசைனாக பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் டூப்ளிகேட் லேயர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இந்த டெலிட். ஸோ வந்து நம்ம லேயர் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம டெலிட் கொடுத்துட்டு டெலிட் கொடுத்துடலாம். அதே மாதிரி நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம டெலிட் கொடுத்தா டோன்ட் ஷோ அகைன் அப்படின்னு காட்டும். ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தெரியணும் எஸ் கேட்கணும் அப்படின்னா ஸோ வந்து நம்ம இது கிளிக் பண்ண தேவையில்ல. ஸோ நான் டிக் பண்ணிட்டேன். ஸோ வந்து நம்ம அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ வந்து குயிக் எக்ஸ்போர்ட் பிஎன்ஜி அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். குயிக் எக்ஸ்போர்ட் பிஎன்ஜி அப்படின்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு குயிக்காக பாருங்கள் இப்போ எக்ஸ்போர்ட் ஆகும் பாருங்கள். ஸோ வந்து உங்களுக்கு குயிக்காக எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு இல்லை. ஸோ வந்து நம்ம ஈஸியாக வந்து டக்குன்னு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த குயிக் எக்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா ஸோ வந்து எக்ஸ்போர்ட்டஸ் அப்படின்னு கொடுக்க வேண்டியது தான். எக்ஸ்போர்ட்டஸ் அப்படின்னாலும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து குயிக்காக எப்படி எக்ஸ்போர்ட் ஆகுதோ அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து எப்படி எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு டீட்டெயில் காட்டும். இது வந்து ப்ரிவ்யூ, இது வந்து செகண்ட் ஆஃப். ஸோ வந்து இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ரெண்டுமே ஒன்று தான். பட் ஆனால் வந்து நம்ம டிசைனாக பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு கலராக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. ஸோ அதுக்கடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ வந்து நம்ம ரீநேம். ஸோ வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து நம்ம லேயராக இல்லை. ஸோ நம்ம லேயராக மாற்றிக்கலாம். ஸோ நம்ம லேயராக மாற்றியாச்சு. ஸோ வந்து லேயர் மாற்றும் போது உங்களுக்கு வந்து ரீநேம் காட்டும். ஸோ வந்து நீங்கள் ரீநேம் பண்ணுற மாதிரி இருந்தால் ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஏன் காட்டலை அப்படின்னா ஸோ வந்து இங்கே இது வந்து லாக்கில் இருக்குது. ஸோ அதனால் வந்து அது லேயராக கன்வெர்ட் ஆகாது. ஸோ அது பேக்ரவுண்டாக கன்வெர்ட் ஆகும். அதனால் நம்ம டபுள் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து லாக் வந்து ரிலீஸ் ஆயிரும். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா ஸோ வந்து லேயர் ஸ்டைலு. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ வந்து பிளெண்டிங் ஆப்ஷனு, அப்புறம் வந்து பெவல், எம்போஸு, ஸ்ட்ரோக்கு, இன்னர் ஷேடோ, க்ளோ, இன்னர் க்ளோ, சாட்டினு, கலர் ஓவர்லே, கிரேடியன்ட்டு, பேட்டர்னு, அப்புறம் வந்து அவுட் க்ளோ, ட்ராப் ஷேடோ இது எல்லாமே காட்டும். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கிரேடியன்ட் மட்டும் நான் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நான் கிரேடியன்ட் கொடுத்துட்டேன். இங்கே கிரேடியன்ட்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து கிரேடியன்ட் நீங்களாக க்ரியேட் பண்ணுறதெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட இதோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா ஸோ வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லேயர் ஸ்டைலோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் வந்து லேயரோட டீட்டெயில் மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ வந்து நான் வந்து ஃபுல்லாக சொல்லலை. ஸோ வந்து ஃபுல்லாக சொன்னால் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஜஸ்ட் நான் லேயர் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்லேருந்து வரும்போது அந்த மாதிரி தான் வந்திருக்கேன். ஃபைலு, எடிட்டு, இமேஜ், லேயர். ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கேன். ஸோ நம்ம தனியாக சொல்லும்போது இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆகும். அதனால் வந்து நம்ம தனியாக இதுக்கு ஒரு வீடியோ போடுவோம். ஸோ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா ஸோ வந்து ஸ்மார்ட் ஃபில்டர். ஸோ வந்து ஸ்மார்ட் ஃபில்டர் வந்து இப்போ எதுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு கலர் தான் ஃபில் பண்ணியிருக்கோம். அதனால் ஒர்க் ஆக மாட்டேது. ஸோ வந்து இது வந்து நம்ம வந்து நியூ ஃபில் லேயர் அப்படின்னா ஸோ வந்து நம்ம வந்து சாலிட் கலராக இல்லை வந்து கிரேடியண்ட்டாக பேட்டர்னா அப்படின்றத கொடுத்துக்கலாம். இந்த லேயர் ஸ்டைலில் வர மாதிரி தான் இதுவும் நியூ ஃபில் லேயர். அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு பிரைட்னஸ், லெவலு, கர்வு, அப்புறம் வந்து எக்ஸ்போஸு, அப்புறம் வந்து வைப்ரன்ஸு, அப்புறம் சேச்சுரேஷன், கலர் பேலன்ஸு, பிளாக் அண்ட் ஒயிட்டு, ஃபோட்டோ ஃபில்டரு, சேனல் மிக்சர், கலர் லுக்கப்பு, அப்புறம் வந்து இன்வெர்ட்டு, போஸ்டர்ஸு, அப்புறம் வந்து த்ரூஹோல்டு, அப்புறம் கிரேடியன்ட் மேப்பு, செலக்ட் கலர். ஸோ நம்ம வந்து இப்போது லேயர் மாஸ்க் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நம்ம வந்து லேயர் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம். ஸோ வந்து இதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கலராக இப்போ வந்து ஒரு இமேஜ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஸோ வந்து இதெல்லாம் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேயர் மாஸ்க்கு, ரிவீல் ஆளு, ஸோ வந்து ஹைட் ஆளு. ஸோ வந்து நம்ம வந்து ஒரு இமேஜ் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ வந்து அது வந்து உள்ள இப்போ இன்கேஸ் வந்து நம்ம வந்து கிளிப்பிங் மாஸ்கில் வச்சுருக்கோம் அப்படின்னா ஸோ வந்து ரிவீல் பண்ணால் ஸோ வந்து ரிவீல் ஆயிரும். ஹைட் பண்ணணும்னா ஹைட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து வெக்டார் மாஸ்க்கு. ஸோ வந்து வெக்டார் மாஸ்க்லேயும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து ஒரு கிளிப்பிங் மாஸ்க்குள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த வெக்டார்லாம் உங்களுக்கு ரிவீல் பண்ணி காட்டும். மாஸ்க் ஆல் ஆப்ஜெக்ட். ஸோ வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டில் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டும் வந்து உங்களுக்கு மாஸ்க் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். ஸோ வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இப்போ இது வந்து நான் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டை கன்வெர்ட் ஆயிரும். இது வந்து உங்களுக்கு எதுக்காக யூஸ் பண்ண ஆகும் அப்படின்னா ஸோ வந்து ஒரு லோகோ நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக நீங்கள் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதனால் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்டேட் ஆல் மாடிஃபை கண்டென்ட்டு. ஸோ வந்து நம்ம வந்து எந்த கண்டென்ட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து அது தேவை கிடையாது. ஸோ வந்து வீடியோ லேஅவுட்டு. ஸோ அந்த வீடியோ லேஅவுட் வந்து நீங்கள் வீடியோ எடிட் பண்ணும்போது இல்லைனா ஜிப் பண்ணும்போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்தது ரேஸ்டைஸு. ஸோ வந்து இது வந்து ஒர்க் ஆகலை. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு இமேஜ் யூஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகலை. நியூ லேயர் பேஸ்ட் ஆன் ஸ்லைஸு. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இது வந்து நமக்கு வந்து ஒரு கிரிட் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஆட் போர்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இது குரூப் லேயர். ஸோ நம்ம வந்து ஒரு 5-6 லேயர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ வந்து நம்ம கண்ட்ரோல் G கொடுத்தாலே உங்களுக்கு குரூப் ஆயிரும். ஒரு 5-6 லேயர் நம்ம யூஸ் பண்ணும்போது குரூப் பண்ணால் இங்கே குரூப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் கண்ட்ரோல் J கொடுத்துட்டேன். இந்த ரெண்டையும் சேர்த்து நான் கண்ட்ரோல் G கொடுத்தா உங்களுக்கு குரூப் ஆயிரும்.
அதே மாதிரி வந்து உங்களுக்கு இப்போ ஒரு கண்டென்ட்டு அப்புறம் வந்து ஒரு இமேஜ் அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டென்ட் மட்டும் தனியாக வந்து ஒரு குரூப் போட்டுட்டு இங்கே வந்து நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். கண்டென்ட் அப்படின்னா கண்டென்ட் கொடுத்துக்கலாம், லோகோ அப்படின்னா லோகோ கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம குரூப் பார்த்துட்டோம். ஸோ வந்து குரூப் வந்து நம்ம அன்குரூப் பண்ணணும் அப்படின்னா ஸோ Ctrl+Shift+G கொடுத்தா ஸோ அது வந்து அன்குரூப் ஆயிரும். ஸோ வந்து நான் வந்து அதில் போய் தான் பண்ணணுமா அப்படின்னா ஸோ அதெல்லாம் தேவை கிடையாது. இங்கே ரைட்லேயே கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து அன்குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா ஹிடன் லேயர். ஸோ வந்து நமக்கு வந்து ஹிடன் லேயர் இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. எதுக்குன்னா நம்ம ஒரு கலர் தான் வச்சுருக்கோம். ஸோ ஹிடன் லேயர் தேவை கிடையாது. ஹிடன் லேயர் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு வந்து பிரிங் டு ஃப்ரண்ட்டு, பிரிங் டு ஃபார்வர்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ வந்து சென்ட் டு பேக்வேர்ட், சென்ட் டு பேக் அப்படின்னு இருக்குது. ஸோ வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஒரு லேயர் வச்சுருக்கோம் அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம பேக் சைட் கொண்டு போகணும், ஃப்ரண்ட் சைட் கொண்டு வரணும் அப்படின்னா ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இது வந்து கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட்டு, அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் இதுவும் கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட்டு. பட் ஆனால் ஷிஃப்ட் கண்ட்ரோல் இது வெறும் கண்ட்ரோல். அதே மாதிரி ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ்டு, அப்புறம் வந்து வெறும் கண்ட்ரோல் க்ளோஸ். ஸோ வந்து நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன், சென்டர் டு பேக் கொடுக்குறேன். ஸோ அந்த சென்டர் டு பேக் கொடுத்தோன்னா அது பேக்கில் போயிடுச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கேயும் உங்களுக்கு தெரியும் இது வந்து ஆஷ் கலர் வந்து மேலே வந்துச்சு, அந்த ப்ரௌன் கலர் வந்து கீழே வந்துச்சு. ஸோ நான் திரும்பியும் வந்து லேயருக்குள்ளே போகிறேன், அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே போகிறேன். ஸோ வந்து நான் வந்து பிரிங்க் ஃபார்வர்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ வந்து பிரிங்க் ஃபார்வர்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு முன்னாடி வந்துச்சு. இது ஸோ நீங்கள் ஷார்ட்கட்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ வந்து சென்ட் ஃபார்வர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட், அப்புறம் வந்து Ctrl+Shift ஓப்பன் ப்ராக்கெட் நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தாச்சு. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா ஸோ வந்து அலைனு. ஸோ வந்து நம்ம நிறைய லேயர் வச்சிருக்கும் போது நமக்கு வந்து அலைன்ஸ் வந்து நமக்கு வந்து மிஸ் ஆகும். ஸோ வந்து அலைன் அப்படின்னா என்னென்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ நான் கண்ட்ரோல் கொடுத்துட்டு நான் வந்து இதை நான் சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிக்கிறேன், இந்த லேயரை. ஸோ இந்த லேயர் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்துருங்க. ஸோ அந்த கண்ட்ரோல் ஏ கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு எங்கே மிஸ் ஆகுதோ ஸோ அந்த அலைன்மெண்ட்டில் வந்து உட்காந்துரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மூலையில் வச்சிருக்கேன் அப்படின்னா ஸோ அந்த அலைன்மெண்ட் வந்து நான் இங்கே பாருங்கள், இப்போ லேயரில் ஒர்க் ஆகும் பாருங்கள். ஸோ வந்து இந்த அலைன் இருக்குல்ல, ஸோ அந்த அலைனில் வந்து உங்களுக்கு டாப் எட்ஜு, ஸோ வந்து வெர்டிக்கல் சென்ட்ரு, அப்புறம் வந்து பாட்டம் எட்ஜு, லெஃப்ட் எட்ஜு, ஹரிசாண்டல் சென்ட்ரு, ஸோ வந்து ரைட் எட்ஜு. ஸோ வந்து நம்ம நீங்கள் எதில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த லேயருக்குள்ளே தான் போய் நீங்கள் வந்து எடிட் பண்ணணும்லாம் இல்லை. ஸோ இங்கேயே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்லேயே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட். ஸோ வந்து டிஸ்ட்ரிபியூட் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த லாக் லேயர் அப்படின்னா ஸோ வந்து இந்த லேயர் உங்களுக்கு லாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ வந்து நம்ம வந்து லாக் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இதிலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி, இமேஜ், பொசிஷனு, ஸோ வந்து ப்ரிவென்ட், ஆல். ஸோ வந்து ஆல் கொடுத்துட்டு நம்ம லாக் கொடுத்தோம்னா கொடுத்துக்கலாம். ஸோ வந்து கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து லாக் ஆயிரும். ஸோ வந்து நம்ம இந்த லாக் பண்ணதை வந்து நம்மளால் எடுக்க முடியாது. அதுக்கு இல்லாமல் வந்து உங்களுக்கு லாக் எடுக்கணும் அப்படின்னா ஸோ இதை கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து லாக் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா அப்படியே நம்ம கீழே வந்துக்கலாம். கீழே வந்தோன்னா உங்களுக்கு வந்து மெர்ஜ் டவுன் அப்படின்னு கொடுத்துரும். ஸோ அந்த மெர்ஜ் டவுன் அப்படின்னு கொடுத்தா ஸோ வந்து எல்லா லேயரும் வந்து உங்களுக்கு ஒரே லேயராக ஆயிரும். ஸோ வந்து மெர்ஜ் ஆயிரும். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா அப்படியே கீழே வந்துக்கலாம். ஸோ வந்து மெர்ஜ் விசிபிள் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கு லேயர் மெர்ஜ் ஆகும். ஸோ அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா ஸோ வந்து டிஃபைன். ஸோ அந்த டிஃபைன் கொடுத்து பார்க்கலாம். ஸோ வந்து 1 எட்ஜ் நான் கொடுத்துருக்கேன் வித்து. ஸோ வந்து அதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த லேயரில் வந்து ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா ஸோ வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு பேசிக்காக தான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டீப்பாக வந்து ஒரு டிசைன் எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லலை. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபைல், எடிட்டு, இமேஜ், லேயரு, டைப்பு, செலக்ட், ஃபில்ட்ரு, 3D வியூவு, ப்ளக்கின்ஸு, விண்டோஸு, ஹெல்ப்பு இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து எப்படி பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ வந்து இது நம்ம வந்து பேசிக்காக என்னடா சொல்கிறாரே, நமக்கு வந்து ஒன்றுமே வந்து நமக்கு வந்து பண்ணி காட்ட மாட்டாரே அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் ஆனால் வந்து அப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு பழைய இப்போ வந்து ஃபைலு, எடிட்டு, இமேஜ் அப்படின்ற வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஸோ வந்து கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ அந்த 3 ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் நீங்கள் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பாருங்கள். ஸோ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருக்காது. ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இதே மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ வந்து மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸோ வந்து நான் ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா நிறைய கோர்சஸ் வந்து இப்போ வந்து பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு ஜாப் வந்து வாங்க முடியும். அதனால் வந்து நமக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் தெரியும். ஸோ அதனால் வந்து என்னோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் என்னோட ஃபோட்டோஷாப்போட டியூட்டோரியல் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ வந்து பார்த்துட்டு என்ன அப்படி நல்லா இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னா எல்லாமே வந்து ஓப்பனாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உங்களோட கமெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.